இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு. என்ன சத்தம் இது? என் முன்னாடி ஒரு கருப்பு உருவம் வந்து நின்றுட்டு இருந்தது. இது கண்டிப்பா அவளுடைய வேலையா தான் இருக்கும். யார் அவ? நீயா? கதை நயன நேயர்களுக்கு வணக்கம். இது நீயா சிறுகதை. என் பேரு லீலா. நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன். கொஞ்ச நாளாகவே என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல. இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது. அது என்னை ரொம்பவே பயமுறுத்துது. சரியாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போது என் தூக்கத்தை கலைக்கிற மாதிரி திடீர்னு ஒரு சத்தம். கண்ணை கசக்கிக்கிட்டே அது என்ன சத்தம்னு நல்லா கவனிச்சு கேட்டேன். ஏதோ ஒன்று நகத்தால என் ரூம் கதவை பிராண்டுற மாதிரியே இருந்துச்சு. அப்போ மணி சரியா ராத்திரி 3. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே போய் பார்க்கவும் தைரியம் இல்லை. அந்த பயத்தோடையே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அது அன்னைக்கு மட்டும் நடக்கல. அதுக்கு அடுத்த 2 நாளும் சரியா 3 மணிக்கு இதே மாதிரியான சத்தம் தான் கேட்டுது. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மறுநாள் எனக்குள்ள ஒரு மாற்றம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது? இதுக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நானே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அன்னைக்கும் அதே சத்தம் கேட்டுது. நான் என் ரூமில் வச்சிருந்த இரும்பு ராடை கையில் எடுத்துக்கிட்டு கதவு பக்கத்தில் போனேன். கதவுக்கு அந்த பக்கம் யாரோ நிற்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அங்கே இருந்து பலமாக மூச்சு விட்டுற சத்தம் கேட்டுது. பொதுவாக மனுஷங்க மூச்சு விட்டுற சத்தம் மாதிரி அது இல்லை. ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. நான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு யார் அது அப்படின்னு கத்தினேன். பயத்தில் என்னோட குரல் உடைஞ்சுது. அப்போது கதவுக்கும் தரைக்கும் இருக்கிற இடைவெளி வழியாக ஒரு சின்ன பேப்பர் துண்டு உள்ளே வந்தது. அதில் ரத்த கரையில் ஏதோ எழுதி இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுது. நான் நடுங்கிக்கிட்டே அந்த பேப்பரை கையில் எடுத்தேன். அதில் இட்ஸ் டைம்னு எழுதிருந்தது. இட்ஸ் டைம்னா இங்கே என்ன நடக்க போகுது? ஒருவேளை அது என்னை கொல்ல போகுதா? அதை தான் இப்படி சொல்லுதா அப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்விகள். நான் அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்த கதவை பார்த்தபடியே அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சு ரூமுக்குள்ளே வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் எனக்கு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கே தைரியம் வந்தது. நான் கதவை திறந்ததும் அங்கே நான் பயந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு காலடி தடம் மட்டும் இருந்துச்சு. அதை பின்தொடர்ந்து போனால் அது நேராக கிச்சனுக்குள்ளே போச்சு. கிச்சனில் யாரோ சாப்பிட்டுட்டு போட்ட சில பழத்தோள்கள் இருந்தது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் என்னோட வீட்டில் அன்னைக்கு எந்த பழமும் வாங்கி வைக்கல. அப்போது இது எங்கேருந்து வந்தது? இப்படியே இதெல்லாம் யோசிச்சு நான் ரொம்பவே குழம்பி இருந்தேன். சரின்னு என் ஃப்ரெண்டு ரேணுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதுக்காக இதுக்கு தான் முதல்லையே தனியாக ரூம் எடுத்து தங்காதன்னு சொன்னேன். இப்போ பாரு, எதையோ பார்த்து பயந்துருக்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருப்ப? நீ முதல்ல கிளம்பி இங்கே வா, 2 நாள் என் வீட்டில் தங்கிட்டு போ, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னான். எனக்கு நான் சொன்னதை எதையுமே அவன் நம்பவே இல்லை. அப்படின்ற கோவத்தில் கால் அப்படியே கட் பண்ணிட்டேன். இவளே நம்பலைன்னா இதுக்கு மேலே யார்கிட்ட சொல்கிறது? அம்மா அப்பா கிட்ட சொன்னால் கூட நீ ஏன் தனியாக இருக்க, கிளம்பி இங்கே வா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு இதை பற்றியே யோசித்து ரொம்ப குழம்பி போனேன். ஆனால் என்னால் எந்த முடிவுக்குமே வர முடியல. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் பைத்தியம் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியே போய் பக்கத்தில் இருக்க பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் சரியா பக்கத்து வீட்டு நிர்மலா ஆண்டியும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து, லீலா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? பக்கத்து வீட்டில் இருக்கோன்னு தான் பேர், ஆனால் பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னவெல்லாமோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் கவனிக்கவே முடியலை. என் நினப்பு முழுக்க ராத்திரி நடந்த விஷயத்தை பற்றியே தான் இருந்தது. அப்போது நிர்மலா ஆண்டி என்னை பார்த்து, என்ன லீலா, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் இதை பற்றி சொல்கிறதுக்கு வேற யாரும் இல்லையேன்னு அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். நான் ஒவ்வொரு விஷயமா சொல்ல நிர்மலா ஆண்டி பிரமிச்சு போயிட்டாங்க. அப்படியே பதட்டத்தோட, இது அவ வேலை தான்,
எனக்கு தெரியும், இது அவதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டி என்ன சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க, அவளோட வேலைனா யாரவ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பயந்துக்கிட்டே அந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. இதுதான் அந்த கதை. சில வருஷங்களுக்கு முன்னால அந்த வீட்ல தேவின்னு ஒரு சின்ன பொண்ணும் அவளுடைய குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். தேவிக்கு 12 வயசா இருக்கும் பொழுது அவளுடைய அம்மா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்களாம். அப்போத்துல இருந்தே அவ அம்மா நினைப்புல ஒரு மாதிரியா ஆகிட்டாளாம். அம்மா போட்டோ கிட்ட பேசுறதும் அம்மா இங்க தெரியுறாங்க அங்க தெரியுறாங்கன்னு சொல்றதுமாவே இருப்பா. இவன் நிலைமைய பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்ட அவ அப்பா தேவிய பார்த்துக்க அவகிட்ட பாசமா இருக்க யாராவது வேணும்னு யோசிச்சு 2ஆம் தாரமா ஒருத்தங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாராம். ஆனா அது தேவிக்கு சுத்தமா பிடிக்காம போகவே தினமும் அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு தன்னோட அம்மா இடத்தை யாருக்கும் கொடுக்க மனம் இல்லாம ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா. ஒரு நாள் கோபத்துல தேவி வீட்டை விட்டு வெளியே போனா. அதுக்கப்புறம் அவ திரும்பி வரவே இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சு, அவ இருக்காளா இல்லையான்னு கூட இன்னி வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வேளை தேவியோட ஆவியாவோ இல்லை அவங்க அம்மாவோட ஆவியாவோ கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவளுடைய அப்பாவையும் சித்தியையும் அது இருக்கவே விடலை. அவங்க கொஞ்ச நாள்லேயே அங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்களாம். இப்போ ஒன்றை தொந்தரவு செய்யறது கூட அதோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு நிர்மலா ஆண்டி சொன்னாங்க. ஏற்கனவே பயந்து போயிருந்தனா இந்த கதையை கேட்டு இன்னும் பயந்து போனேன். அந்த பயத்தோட திரும்பவும் அந்த வீட்டுக்கு போனேன். எனக்கு இருந்த பயத்தில் அப்படியே இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் நான் ஒரு பெரிய கனவை நிறைவேற்றிக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு என் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து தங்கியிருக்கேன். அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு யோசனையாக இருந்தது. வழக்கமாக இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த பேயை ஓட்டுறதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே உண்மைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நிர்மலா ஆண்டி அந்த ஆவிகிட்டேருந்து தப்பிக்க சில வழியெல்லாம் சொன்னாங்க. கண்மூடித்தனமாக அது எல்லாத்தையும் அவங்க சொன்னபடியே செஞ்சேன். எப்படியும் இன்னைக்கு அது வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டேன். அந்த யோசனையிலேயே அப்படியே தூங்கியும் போனேன். வழக்கம் போல சரியா 3 மணிக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. நான் அப்படியே திடுக்கிட்டு எழுந்துக்கிட்டேன். சத்தம் தாங்க முடியாம நான் வேகமா போய் ரூம் கதவை திறந்தேன். நான் கதவை திறந்ததும் அந்த சத்தம் அப்படியே நின்றுச்சு. அதுக்கு அடுத்த நிமிஷம் அங்க எரிஞ்சிட்டு இருந்த எல்லா லைட்டும் அப்படியே அணைஞ்சது. அதெல்லாம் பார்க்குறப்போ என் கொலையே நடுங்கி போச்சு. நான் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு பயந்துட்டே மெதுவாக ஹால் பக்கம் போனேன். அங்கே போனதும் ஹாலில் இருந்த டீ டேபிள் மேலே ஒரு பொம்மை இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருந்துச்சு. நான் போடுற அதே மாதிரியான ட்ரெஸ், கண்ணாடி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அந்த பொம்மைக்கு பக்கத்தில் முன்ன மாதிரியே ஒரு சின்ன சீட்டு இருந்தது. அதில் இட்ஸ் மை ஹவுஸ் அப்படின்னு எழுதி இருந்தது. நான் அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே என் கை காலெல்லாம் விடவிடன் நடுங்க ஆரம்பிச்சுது. அப்போது என் காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருந்தது. நான் வழியில் துடிச்சு போனேன். அப்போ பேஸ்மெண்ட் டோர் திறக்கிற சத்தம் கேட்டது. ஆனால் நான் பேஸ்மெண்ட் டோரை பூட்டி தான் வச்சுருந்தேன். பேஸ்மெண்ட் படிக்கட்டில் யாரோ ஏறி வர மாதிரி தும்முன்னு காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்க என் இதயமே நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் பயந்துக்கிட்டே அங்கே நின்னேன். அப்போது ஒரு கருப்பு உருவம் பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே வந்து ஹாலில் நின்றுச்சு. நல்லா 6 அடி உயரத்தில் வாட்ட சாட்டமாக கருப்பு துணி போட்டுக்கிட்டு முகத்தை கூட முகமூடி போட்டு மறைச்சிட்டு இருந்தது. அதோட கையில் பெரிய கத்தி ஒன்று வச்சுருந்தது. எனக்கு அதை பார்த்ததுமே பயத்தில் வேர்த்து கொட்டி உடம்பே நனைஞ்சு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் என்னை நோக்கி வர நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தேன். அது என்கிட்ட வந்து கத்தியை என்னை பார்த்து ஓங்குச்சு. நான் பயத்தில் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டேன். அவ்வளவுதான், என் கதை இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினச்சிட்டேன். அப்போது என் முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு அதோட முகமுடியை கழட்டிச்சு. நான் அந்த முகத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். நீ இங்கே என்ன பண்ணுற? லீலாவுக்கு முன்னாடி ஒரு அழகான வாலிபன் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் லீலா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்தா. வருண், நீ இங்க என்ன பண்ற? எப்படி இங்க வந்த?
இங்கே என்னெல்லாமோ நடக்குது வருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பயத்தில் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருந்தா. லீலா வருணோட கையை பிடிச்சு அழத் தொடங்கினா. வருணும் அவளுக்கு சமாதானம் சொல்ல, ஆமா நீ முதல்ல இங்க எப்படி வந்த அதை சொல்லு, இந்த மாஸ்க்கு கத்தி என்ன இதெல்லாம்? ஆமா நீ பாட்டுக்கு கதை எழுதுறேன் கவிதை எழுதுறேன்னு எல்லாரையும் விட்டுட்டு இப்படி தனியாக வந்து இருக்க. நம்ம ஒருத்தனை காதலிச்சோமே, அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, அவன் என்ன ஆனா, எப்படி இருக்கான், எதையாவது யோசிச்சியா நீ அப்படின்னு சட்டுன்னு கேட்டான் வருண். லீலாவும் வருணும் ரொம்ப நாளாகவே காதலிச்சுட்டு வராங்க. லீலாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவளால் அதை முழுமையாக செய்ய முடியலை. அதனால கொஞ்ச நாளைக்கு குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிஞ்சு தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணான். தனியாக இருந்தால் தான் தன்னால் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு நல்ல கதையை எழுத முடியும் அப்படின்னு அவன் நினச்சா. தனியாக வந்ததுலேருந்து லீலா எப்போவுமே தன்னோட ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. புத்தகங்களை படிக்கிறதும் தகவலை திரட்டுறதும் அதை வச்சு கதை எழுத முயற்சி செய்கிறதும் இதே வேலையாகவே இருப்பா. ஆனாலும் அவளால் ஒரு நல்ல கதையை எழுதவே முடியல. அதே நேரத்தில் அவளோட குடும்பமும் நண்பர்களும் வருணும் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. இந்த விஷயத்தை தான் வருண் என்னை பற்றி கொஞ்சமாவது நீ யோசிச்சியா அப்படின்னு கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கொஞ்ச நேரம் லீலா திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. அப்போ வருண், அதனால தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னான். என்னது சர்ப்ரைஸா அப்படின்னு வியப்போட கேட்டா லீலா. ஆமா அங்க பாரு அப்படின்னு வருண் சொல்ல, வீட்டில் அங்கங்க மறைஞ்சிருந்த நண்பர்கள் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பாடிக்கிட்டே வெளியே வந்தாங்க. லீலாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே பயத்துல நடுங்கிட்டு இருந்த அவளுக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை பார்த்ததும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தா. இவ்வளவு நாள் இந்த வீட்டில் நடந்த பயங்கரமான விஷயங்கள் பத்திலாம் யோசிச்சு இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் அப்படிங்கிறதையே அவ மறந்துட்டா. அவளுக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே உண்மையா இல்லை கனவு ஏதாவது காண்றோமான்னு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வந்து, முதல்ல இங்கே என்ன நடக்குது யாராவது சொல்லுங்க, இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டா. ஆமாம், இங்கே நடந்த எல்லாத்துக்கும் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதினது உங்கள் காதலன் வருண் தான். நாங்கள் கூட நின்று அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு ரேணு சொன்னான். லீலா திரும்பி வருணை ஒரு முறைச்சா. உனக்கு இது ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்கணுமா, அதனால தான் கஷ்டப்பட்டு உங்கள் காதலன் இவ்வளவும் பண்ணியிருக்காரு. அப்போது நண்பர்களில் ஒருத்தன், நைட்டு உன்னை சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பயமுறுத்துனே அது நான் தான் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் அடிக்கடி கரண்ட் கட்டாச்சுல அது என்னோட வேலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லீலாவும் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வரவே எல்லாரும் சௌகரியமாக உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. சரி, முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு லீலா கேட்டா. எல்லாம் உன் ஹவுஸ் ஓனரை உஷார் பண்ணி ஸ்பேர் கீ வாங்கிட்டான். அப்போது நிர்மலா ஆண்டி ஒரு கதை சொன்னாங்களே, அது அவங்க தான் எங்கள் கதையில் இல்லாத ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. ஸ்கிரிப்டே கொடுக்காம ஆண்டி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லி சிரிச்சான். அப்போ வருண், அவங்க எங்கள் ஸ்கிரிப்டில் இல்லை லீலா, நீ இந்த வீடுன்னு இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அங்கே இதே மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டால் இதே மாதிரி வீட்டில் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு ஒரு பொய் கதை சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல, ஏன் எல்லா வீட்லேயும் பொண்ணு சேர்த்தா தான் பேயா வருவாங்களா, எந்த பையனும் பேயாலாம் வரமாட்டானா அப்படின்னு கிண்டலாக கேட்டான் வருண். அப்புறம் இது என்னடா சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி அப்படின்னு லீலா டேபிள் மேலே இருக்க பொம்மையை காட்டினான். ஏய், நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஒன்ன மாதிரியே ஒரு பொம்மையை என் கையால் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட்டுன்னு கொடுத்தா உன் கண்ணுக்கு அது சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி தெரியுதா அப்படின்னு வருண் பொய்யான ஒரு கோபம் காமிச்சான். இந்த கதையெல்லாம் கேட்டு பெருமூச்சு விட்ட லீலா, சரி வெறும் என் பிறந்த நாளுக்காகவா இவ்வளவும் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மட்டும் இல்லை, நீ தானே சொன்ன எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு நல்ல கதை சிக்கவே மாட்டிக்குதுன்னு. இப்போது இந்த கதை எப்படி நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சா, இப்போ இதை வச்சு ஒரு கதை எழுது அப்படின்னு வருண் சொன்னான். அதுக்குன்னு இப்படியா என்னை பயமுறுத்துவீங்க, நான் பயத்தில் செத்துக்கிட்டு போயிருந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு லீலா கேட்க, நீ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேடி, எங்களை சாவடிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு நண்பர்கள் சொல்ல அந்த இடமே கலகலன்னு மாறிடுச்சு. பார்த்தீங்களா, வருணும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸை தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு கதையாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியலை. கடைசியாக என் ஃப்ரெண்டு ரேணு அந்த பொம்மை பக்கத்தில் இருந்த சின்ன சீட்டை பார்த்துட்டு, ஏய் இது யாரோட வேலைடா, இப்படி சீட்டை எழுதுறது நம்ம பிளான்லேயே இல்லையே அப்படின்னு கேட்டா. மற்றவங்களும் யாரும் எழுதலைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எழுதலைன்னா அதை எழுதுனது யாரு? ஒருவேளை நிர்மலா ஆண்டி சொன்ன கதை உண்மையாக இருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பூமிதா.